Delivery Malaysia 370, good morning. Malaysia 370, standby. கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஒரு மலேசியன் போயிங் 777 பேசஞ்சர் ஃப்ளைட் புறப்படுறதுக்கு தயாராக இருக்குது. Malaysia 370, request level. 370, we are ready, requesting flight level 350 to Beijing. மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் 370 என்பது மலேசியாவின் கோலாலம்பூர் மற்றும் சீனாவின் பெய்ஜிங் இடையே பயணிக்கிற ஒரு தினசரி பயணிகள் விமானமாகும். 370, 32 right of takeoff. Nice. நள்ளிரவுக்கு பிறகு 42 நிமிடங்கள் கழித்து விமானம் 370 புறப்பட அனுமதி வழங்கப்படுகிறது. விமானத்தில் கேப்டன் ஜகாரி அகமது ஷா பைலட், ஃபருக் அப்துல் ஹமீத் கோ பைலட், 10 கேபின் குழு உறுப்பினர்கள் மற்றும் 227 பயணிகள் பயணிக்கின்றனர். Malaysian 370. Malaysian 370, Nampo radar, good morning, climb flight level 250. Morning, level 250, Malaysian 370. Malaysian 370, climb flight level 350. Level 350, Malaysian 370. விமானம் புறப்பட்டு ஒரு மணி நேரத்திற்குள் விமானம் தென்சீன கடலில் 35,000 அடி உயரத்தில் பயணிக்கிறது. இரவு வானம் தெளிவாகவும் வானிலை அமைதியாகவும் இருக்கிறது. பின்னர் விமானம் 370 வியட்நாமின் ஹோசிமின் நகரில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு சமிக்கை செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. ஏன்னா அது வியட்நாமின் வான்வெளியில் நுழைய உள்ளது. கோலாலம்பூரில் உள்ள விமான கட்டுப்பாட்டாளர் இரவு வணக்கம் கூறுகிறார். 370, maintaining level 350. Malaysian 370. Malaysian 370, maintaining level 350. Malaysian 370. Malaysian 370, contact Ho Chi Minh 120.9, good night. Good night, Malaysian 370. ஒரு நிமிடம் 43 வினாடிகள் கழித்து விமானம் திடீர்னு கோலாலம்பூர், ஹோசிமின் மற்றும் பேங்காக்கில் உள்ள ரேடார் ஸ்கிரீன்லேருந்து மறைந்து விடுகிறது. இந்த வகையான நிலை கண்காணிப்பு விமானத்தில் உள்ள 2 டிரான்ஸ்பாண்டர்களில் ஒன்றால் வெளியிடப்படும் சிக்னலை பொறுத்தது. விமானம் 370 எங்குள்ளது என்பதை தொடர்பு கொண்டு கண்டறியும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன. விமானம் பற்றி ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்து விட்டதாக தெரியப்படுகிறது. சுமார் 4 மணி நேரம் கழித்து பெய்ஜிங்கில் அதன் திட்டமிடப்பட்ட வருகை நேரம் முடிந்த பிறகு விமானம் 370 அதிகாரப்பூர்வமாக காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் இந்த அறிவிப்பை தொடர்ந்து விமான வரலாற்றில் மிகவும் விலையுயர்ந்த தேடல் முயற்சி தொடங்க உள்ளது. தென்சீன கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடாவிற்கு இடையில் விமானம் காணாமல் போன இடத்தை சுற்றி தேடுவதில் ஆரம்பத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இருப்பினும் மலேசிய இராணுவம் கூடுதல் தகவல்களை வெளியிட்ட பிறகு தேடல் பகுதி விரைவில் விரிவுபடுத்தப்பட்டது. மலேசிய இராணுவத்தால் சேகரிக்கப்பட்ட தரவுகளின் மதிப்பாய்வில் விமானம் 370உடனான தொடர்பு இழந்த சில நிமிடங்களுக்கு பிறகு விமானம் அதன் திட்டமிடப்பட்ட விமான பாதையிலிருந்து விலகி வலதுபுறம் ஒரு நுட்பமான திருப்பத்தை தொடர்ந்து இடதுபுறம் நீண்ட திருப்பத்தை ஏற்படுத்தியது தெரிய வந்துள்ளது. பின்னர் விமானம் மலேசிய தீபகற்பத்தை நோக்கியும் அதன் குறுக்கேயும் பறந்து பின்னர் பினாங்கு தீவுக்கு அருகில் வலதுபுறம் திரும்பியது. அது ரேடாரின் கவரேஜிலிருந்து தப்பிக்கும் வரை இந்த வடமேற்கு திசையில் தொடர்ந்து சென்றது. அடுத்த சில நாட்களில் மலாக்கா ஜலசந்தி, அந்தமான் கடல் மற்றும் வங்காள விரிகுடா ஆகியவை பன்னாட்டு விமானங்கள் மூலம் மற்றும் கப்பல்களாலும் தேடப்பட்டன. விமானம் 370 எந்த தடயமும் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் புலனாய்வாளர்கள் விமானத்தின் செயற்கைக்கோள் தொடர்பு பதிவுகளை பகுப்பாய்வு செய்ய தொடங்கினர். அனைத்து நவீன விமானங்களைப் போலவே விமானம் 370 தரைக்கு அனுப்பவும் பெறவும் ஒரு செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு முனையம் அல்லது சாட்காமுடன் பொருத்தப்பட்டிருந்தது. புறப்படுவதற்கு முன்பு சாட்காம் முனையம் செயற்கைக்கோள் வலையமைப்பில் உள்நுழைந்து ஆஸ்திரேலியாவின் பெர்த்தில் உள்ள ஒரு தரை நிலையத்துடன் இணைப்பை ஏற்படுத்தியது. தென்சீன கடல் மீது விமானம் காணாமல் போவதற்கு முன்பு அனைத்தும் நோக்கம் கொண்டபடி செயல்படுவதாக தோன்றியது. பின்னர் விமானத்தின் இந்த பகுதியின் ஒரு கட்டத்தில் சாட்காம் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ஆனால் விமானம் அந்தமான் கடலில் மறைந்த 3 நிமிடங்களுக்கு பிறகு முனையம் மீண்டும் நெட்வொர்க்கில் உள்நுழைய கோரியது. சாட்காம் இணைப்பு வெற்றிகரமாக மீண்டும் நிறுவப்பட்டது. மேலும் எரிபொருள் தீர்ந்து போனதால் விமானம் விபத்துக்குள்ளானதாக கருதப்படும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வரை மீண்டும் தடைபடவில்லை.
இந்த இறுதி நேரங்களில் செயற்கைக்கோள் தொலைபேசி மூலம் விமானத்தை தொடர்பு கொள்ள 2 முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 2 அழைப்புகளும் சாட்காம் முனையத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டன. மேலும் அவை விமானி அறைக்கு அனுப்பப்பட்டிருக்கும். ஆனால் அவை பதிலளிக்கப்படவில்லை. முனையம் 5 தானியங்கி நிலை கோரிக்கைகளுக்கும் பதிலளித்தது. சுருக்கமாக, தரை நிலையம் 1 மணி நேரத்திற்கு மேலாக விமானத்திலிருந்து கேட்கவில்லை என்றால் முனையம் இன்னும் ஆன்லைனில் இருப்பதை உறுதிப்படுத்த ஒரு சிக்னலை அனுப்பும். இந்த டிரான்ஸ்மிஷன்களில் விமானத்தின் நிலை குறித்த எந்த தகவலும் இல்லை என்றாலும் செயற்கைக்கோளுக்கும் விமான ஆய்வாளர்களுக்கும் இடையிலான தூரத்தை அளவிட முடிந்தது. ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் நேரத்திலும் செயற்கைக்கோளுக்கும் விமானத்திற்கும் இடையிலான தூரத்தை அளவிட முடிந்தது. இந்த டிரான்ஸ்மிஷன்கள் அனுப்பப்பட்டு பெறப்பட்ட நேரம் எவ்வளவு என்பதை அடிப்படையாக கொண்டது. இந்த 7 டிரான்ஸ்மிஷன்கள் தோன்றியதாக கருதப்படும் 7 சாத்தியமான இடங்களின் வளையங்களை இது உருவாக்கியது. எரிபொருள் நுகர்வு, வேகம் மற்றும் பிற காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்வதன் மூலம் விமான பாதை பகுப்பாய்வு தெற்கு இந்திய பெருங்கடலில் இந்த வளைவில் எங்கேயாவது இறுதி டிரான்ஸ்மிஷனின் மிகவும் சாத்தியமான தோற்றத்தை குறிக்கிறது. தேடல் முயற்சி அதற்கேற்ப மாறியது. மேலும் அந்த பகுதி ஆஸ்திரேலியாவின் அதிகார வரம்பிற்குள் வந்ததால் ஆஸ்திரேலிய அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. அடுத்த சில வாரங்களில் கடல் சறுக்கல் மற்றும் விமான பாதையின் மேம்பட்ட மதிப்பீடுகளை கணக்கில் கொண்டு தேடல் பகுதி படிப்படியாக மேம்படுத்தப்பட்டது. ஆனால் தெற்கு இந்திய பெருங்கடலின் இந்த பகுதி மிகவும் தொலைவில் இருப்பதால் அங்கு செல்ல 6 நாட்கள் ஆன. கடலுடனான மோதல் போதுமான அளவு வலுவாக இருந்திருந்தால் அதன் விளைவாக வரும் ஒலி ஹைட்ரோஃபோன்கள் எனப்படும் நீருக்கடியில் கேட்கும் சாதனங்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். இந்த சாத்தியக்கூறு ஆராயப்பட்டது. மேலும் 4 நீர்மூழ்கி கப்பல்கள் கண்காணிப்பு நிலையங்கள் ஏதாவது பதிவு செய்திருக்கலாம் என்றும் எண்ணப்பட்டது. ஒலியின் நேரமும் திசையும் இறுதி செயற்கைக்கோள் பரிமாற்றத்துடன் நியாயமான முறையில் ஒத்துப்போகவில்லை என்றாலும் மதிப்பிடப்பட்ட தோற்றம் இல்லை. புவியியல் செயல்பாட்டை தவிர வேறு எதுவும் காரணமாக ஒலி ஏற்பட வாய்ப்பில்லை. விமானம் 370 2 நீருக்கு அடியில் இருப்பிட பீக்கன்களுடன் பொருத்தப்பட்டிருந்தது. அவை சுமார் 40 நாட்கள் பேட்டரி ஆயுளை கொண்டிருந்தன. மேலும் ஏப்ரல் தொடக்கத்தில் காலக்கெடு நெருங்கிய போது பீக்கன்களால் வெளியிடப்படும் சிக்னலை போன்ற துடிப்பு மற்றும் அதிர்வெண் கொண்ட சிக்னல்கள் 3000 மீட்டர் ஆழத்தில் கண்டறியப்பட்டன. பின்னர் ஒரு தன்னாட்சி நீர்மூழ்கி கப்பல் சிக்னல் கண்டறியப்பட்ட கடற்பரப்பை பல வாரங்களாக ஸ்கேன் செய்து கொண்டிருந்தது. ஆனால் எந்த இடிபாடுகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. 16 மாதங்களுக்கும் மேலாக இந்திய பெருங்கடலின் எதிர்பக்கத்தில் ஒரு கண்டுபிடிப்பு செய்யப்படும் வரை எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஜூலை 29, 2015 அன்று மடகாஸ்கரின் கிழக்கே உள்ள ஒரு சிறிய தீவான ரீயூனியனில் ஒரு குழு கடற்கரையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது ஃபர்னாக்கில்களால் மூடப்பட்ட 2 மீட்டர் நீளமுள்ள இந்த உலோகப் பொருளை கண்டனர். விமான வல்லுநர்கள் இந்த பொருளை ஃப்ளாப்பரான் என்று அழைக்கப்படும் விமான இறக்கையின் ஒரு பகுதியாக விரைவாக அடையாளம் கண்டனர். நெருக்கமான ஆய்வில் தேதிகள் மற்றும் வரிசை எண்கள் உள்ளிட்ட உள் அடையாளங்கள் ஃப்ளாப்பரானின் விமானம் 370க்கு சொந்தமானது என்பதை உறுதியாக கண்டறிந்தனர். ரீயூனியன் தீவு தேடல் பகுதியிலிருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் மேற்கே இருந்தாலும் விமானம் காணாமல் போய் 1 வருடத்திற்கு மேலாகிவிட்டாலும் அந்த இடம் குப்பைகள் சிதறல்கள் வடிவங்களின் உருவகப்படுத்தல்களுடன் ஒத்துப்போகிறது. விமானம் 370 இந்திய பெருங்கடலில் எங்கேயாவது விபத்துக்குள்ளாததற்கான உறுதியான சான்றுகள் இப்போது கிடைத்துள்ளன. ஃப்ளாப்பரான் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து தென்கிழக்கு ஆப்பிரிக்காவின் கடற்கரைகள் மற்றும் கடற்கரைகளில் ஏராளமான தேடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் குறைந்தது 31 கூடுதல் சுவாரஸ்யமான பொருட்கள் மீட்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் சில பின்வருமாறு: வலது இறக்கையிலிருந்து வெளிப்புற மடிப்பின் ஒரு பகுதி, 2 இயந்திரங்களில் ஒன்றிலிருந்து ஒரு கவுலிங் துண்டு, தரை இறங்கும் கியரில் இருந்து ஒரு பகுதி கதவு, செங்குத்து நிலைப்படுத்தியதின் பிரிவு மற்றும் உட்பொதிக்கப்பட்ட ஹெட்ரெஸ்ட் மானிட்டரின் ஒன்றிலிருந்து ஒரு சிரைந்த உரை. இந்த பொருட்களில் 18 விமானம் 370 கிடைத்திருக்கலாம் என்று உறுதியாக நம்பப்பட்டது. அதே சமயம் 3 மட்டுமே உறுதிப்படுத்த முடிந்தது. மீதமுள்ள 11 அடையாளம் காண முடியவில்லை. சோதனை செய்யப்பட்ட எந்த குப்பைகளிலும் வெடிப்புக்கான தடயங்களும் காணப்படவில்லை.
குப்பைகளை தேடுவது பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களால் மேலும் உதவியது. மார்ச் 2014 எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களின் பகுப்பாய்வில் தெற்கு இந்திய பெருங்கடல் பரப்பில் அல்லது அதற்கு கீழே மிதக்கும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்களை கொண்ட பல படங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இருப்பினும் படங்கள் எந்த அடையாளம் காணக்கூடிய அடையாளங்களையும் தீர்க்கும் அளவுக்கு கூர்மையாக இல்லை. மேலும் பல தேடல்கள் இருந்த போதிலும் இந்த குப்பைகள் ஒருபோதும் மீட்கப்படவில்லை. இறுதி பெருமாற்றத்திற்கு சில நேரங்களுக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் படம் தேடல் பகுதியில் இருந்து சிறிது தொலைவில் உள்ள ஒரு கான்ட்ரெயில் போல தோன்றியதையும் படம் பிடித்தது. இருப்பினும் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பகுப்பாய்வு இது ஓரளவு நேரியல் மேக உருவாக்கத்திலிருந்து ஒரு நிழல் என்று முடிவு செய்தது. நீருக்கடியில் தேடல் பகுதி பல மாதங்களாக தொடர்ந்தது. இறுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அது இறுதியாக 2017 ஆண்டின் தொடக்கத்தில் நிறுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் சுமார் 1,20,000 கிலோமீட்டர் கடல் அடிப்பகுதி ஆராயப்பட்டது. பின்னர் ஓஷன் இன்ஃபினிட்டி எனப்படும் அமெரிக்க மீட்பு நிறுவனத்தால் தேடல் முயற்சி மீண்டும் தொடங்கப்பட்டது. ஆனால் ஒரு வருடத்திற்கும் மேலாக தேடலுக்கு பிறகு அவையும் வெறுங்கையுடன் வந்தன. விமானம் 370 இறுதி ஓய்வு இடத்தை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அது ஏன் விபத்துக்குள்ளானது என்பதை சரியாக கண்டறிய முடியாது. இருப்பினும் கோட்பாடுகளுக்கு பஞ்சமில்லை. காணாமல் போன நாளில் திருடப்பட்ட பாஸ்போர்ட்டுகளுடன் விமானத்தில் ஏறியதால் 2 பயணிகள் மீது சந்தேகம் எழுப்பப்பட்டது. இது உடனடியாக கடத்தல் குறித்த கவலைகளை தூண்டியது. ஆனால் இருவரையும் எந்த பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புபடுத்த புலனாய்வாளர்களால் முடியவில்லை. மேலும் அவர்கள் தஞ்சம் கோருவதால் எந்த தீய நோக்கத்திற்காகவும் அல்ல, தவறான அடையாளங்களின் கீழ் பயணம் செய்ததாக விரைவில் தீர்மானித்தனர். 370 கிட்டத்தட்ட 11 மெட்ரிக் டன் சரக்குகளை ஏற்றிச் சென்றது. விமான அறிக்கையில் பட்டியலிடப்பட்ட பொருட்களில் லித்தியம் அயன் பேட்டரிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது விமானத்தின் நடுவில் தீ விபத்து ஏற்படுத்தியிருக்கலாம் என்று சிலர் சந்தேகிக்க வழிவகுக்கிறது. உதாரணமாக 2010 செப்டம்பரில் UPS ஏர்லைன் விமானம் விபத்துக்குள்ளானது. லித்தியம் அயன் பேட்டரிகள் ஒரு தட்டில் இருந்து பற்ற வைக்கப்பட்ட தீயின் விளைவாகும். பற்ற வைப்புக்கான மற்றொரு சாத்தியமான ஆதாரம் மின் செயலிழப்பு ஆகும். 1998 செப்டம்பரில் நடந்த சுவிஸ் ஏர் விமானம் 777 விபத்து விமானி அறைக்கு மேலே உள்ள மின்வயரில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. தீ விபத்து டிரான்ஸ்பாண்டர்கள் மற்றும் சாட்காம் உள்ளிட்ட பலவிதமான அமைப்புகளை சேதப்படுத்தி முடக்கியது. விமானம் 370 பொறுத்தவரை திடீரென தகவல் தொடர்பு இழப்பு மற்றும் அதன் திட்டமிடப்பட்ட விமான பாதையிலிருந்து விலகல் ஆகியவை தீ விபத்துக்கான நேரடி பதிலாக இருக்கலாம். 2 விமானிகளும் அருகிலுள்ள பொருத்தமான விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்க முயற்சிக்க மலேசியாவை நோக்கி திரும்பி இருக்கலாம். ஆனால் அத்தகைய முயற்சி எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. அதற்கு பதிலாக விமானம் 370 தொடர்ந்து சென்று மேலும் 4 மணி நேரம் மேலே இருந்தது. திடீரென அல்லது படிப்படியாக கேபின் அழுத்தம் இழப்பால் குழுவினர் செயலிழந்திருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர். உதாரணமாக 2005 ஆகஸ்ட் மாதம் ஹீலியோஸ் ஏர்வேஸ் விமானம் 522 அழுத்தம் கொடுக்க தவறிய போது விமானிகள் விரைவாக மயக்கமடைந்தனர். ஆனால் எரிபொருள் தீர்ந்து போகும் வரை விமானம் 2 மணி நேரத்திற்கு மேலாக தன்னியக்க பைலட்டில் பறந்தது. விமானிகள் நிச்சயமாக இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு பயிற்சி பெற்றவர்கள். கேபின் காற்றழுத்த தாழ்வு ஏற்பட்டால் விமானிகள் அதிகம் சுவாசிக்கக்கூடிய உயரத்திற்கு அவசரமாக இறங்குவதற்கு போதுமான நேரத்தை வழங்க ஆக்சிஜன் முகமூடிகளை நிலைநிறுத்த ஒரு தானியங்கி அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மலேசிய ராணுவ ரேடாரால் பதிவு செய்யப்பட்ட தரவு உண்மையில் உயர தகவல்களை கொண்டுள்ளது, ஆனால் அது மிகவும் சீரற்றது. உண்மையில் போயிங் 777 பதிவு செய்யப்பட்ட தீவிர உயர ஏற்ற இறக்கங்களை செய்ய இயலாது. ஒரு கட்டத்தில் விமானம் அதன் அதிகபட்ச இயக்க உயரத்தை 15,000 அடிக்கு மேல் தாண்டி ஒரு நிமிடங்களுக்குள் 50,000 அடி உயரத்தில் மூழ்கியது. ஒரு விமான சிமுலேட்டரில் இந்த சூழ்ச்சிகளை மீண்டும் உருவாக்க முயற்சிகள் தோல்வியடைந்தன. இதனால் தரவு தவறானது மற்றும் நம்பகத்தன்மையற்றதாக கருதப்பட்டது. இருப்பினும் தலைப்பில் ஏற்படும் இந்த மாற்றங்கள் என்ன என்பதை விளக்குவது சற்று கடினம். விமான உருவகப்படுத்துதல்கள் விமானம் ஆரம்ப இடது திருப்பத்தின் போது கைமுறை கட்டுப்பாட்டின் கீழ் இருந்திருக்க வேண்டும் என்பதை நிறுவியுள்ளன. ஏனெனில் அந்த திருப்பத்தின் வங்கி கோணம் அல்லது சாய்வு தானியங்கி பைலட்டின் வரம்புகளுக்கு அப்பாற்பட்டது. இருப்பினும் அடுத்தடுத்த திருப்பங்கள் கைமுறையாகவோ அல்லது தானியங்கியாகவோ இருந்திருக்கலாம். ஆனால் தானியங்கி பைலட் இந்த பாதை திருத்தங்களை செய்திருக்க தேவையான அறிவை கொண்ட ஒருவர் அதை
அதை எவ்வாறு செய்ய நிரல் செய்திருக்க வேண்டும். ஒரு மாற்று வழி என்னவென்றால் விமானம் உண்மையில் கைமுறை கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. 2014 ஜூன் மாத இறுதியில் பல செய்தி நிறுவனங்கள் ஒரு சிறப்பு விசாரணையில் விமானம் 370 கேப்டனை ஒரு முக்கிய சந்தேக நபராக அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்தன. கேப்டன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் தெற்கு இந்திய பெருங்கடலில் முடிவடைந்த சந்தேகத்திற்கிடமான பாதையை கொண்டதாக கருதப்படும் ஒரு விமான சிமுலேட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அத்தகைய பாதை மீட்கப்படாத அதிகாரப்பூர்வ ஒப்புதல் எதுவும் இல்லை. மேலும் 2015 மலேசிய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட ஒரு நீண்ட பொது அறிக்கையில் அத்தகைய கண்டுபிடிப்பு பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. பின்னர் 2014 மே மாதம் ராயல் மலேசியா காவல்துறை நடத்திய தடவியல் பரிசோதனை தொடர்பான இரகசிய ஆவணங்கள் ஊடகங்களுக்கு கசிந்தன. இந்த ஆவணங்கள் அத்தகைய பாதை மீட்கப்பட்டது மட்டுமல்லாமல் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்தின. அதன் பிறகு விரைவில் மலேசிய அரசாங்கம் இந்த உருவகப்படுத்தப்பட்ட விமான பாதை இருப்பதை உறுதிப்படுத்தியது. அது இப்படித்தான் தெரிகிறது. பலர் இதை முன்கூட்டியே திட்டமிட்டதற்கான மோசமான சான்றாக கருதுவதில் ஆச்சரியமில்லை. ஆனால் புலனாய்வாளர்களின் கூற்றுப்படி இது அவ்வளவு தெளிவாக இல்லை. மீட்கப்பட்ட தரவு 7 ஆயத்தொலைவுகளை கொண்டுள்ளது. 2 கோலாலம்பூரிலும் 2 மலாக்கா ஜலசந்தியிலும் 2 வங்காள விரிகுடாவில் மற்றும் தென்னிந்திய பெருங்கடலில் 2 சம்பவத்திற்கு 1 மாதத்திற்கு முன்பு உருவகப்படுத்துதல் மென்பொருளால் தானாகவே உருவாக்கப்பட்டு சேமிக்கப்பட்ட ஒரு கோப்பில் இருந்து தரவு மீண்டும் உருவாக்கப்பட்டது. இருப்பினும் ஆயத்தொலைவுகள் ஒரே விமான அமர்விலிருந்து தோன்றியது என்பது தெளிவாக தெரியவில்லை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த 7 ஆயத்தொலைவுகளுக்கு இடையில் ஒரு தொடர்ச்சியான கோட்டை கண்டுபிடிப்பது சரியாக இருக்காது. ஏனெனில் அவை தனித்தனி அமர்வுகளில் இருந்து இருக்கலாம். ராயல் மலேசியா காவல்துறையின் தடயவியல் பரிசோதனை வெறுமனே முடிவு செய்தது ஃப்ளைட் 370 சம்பவம் தொடர்பான எந்த ஒரு முன்கூட்டிய மத்தியஸ்தம் செய்யப்பட்ட செயலையும் உறுதியாக குறிக்கவில்லை. அப்படி இருந்தும் இந்த உருவகப்படுத்தப்பட்ட பாதைக்கும் விமானம் 370 யூகிக்கப்பட்ட பாதைக்கும் இடையிலான ஒற்றுமைகள் தேடல் நடவடிக்கையை நேரடியாக பாதித்தன. எரிபொருள் தீர்ந்த பிறகு விமானத்தை சறுக்கிச் செல்வதன் மூலம் விமானத்தின் தூரத்தை யாராவது வேண்டுமென்றே நீடித்திருக்கலாம் என்றும் ஆஸ்திரேலிய புலனாய்வாளர்கள் கருதினர். அப்படியானால் விமானம் கூடுதலாக 200 கிலோமீட்டர் பயணித்திருக்கலாம். மாற்றாக எரிபொருள் தீர்ந்து போவதற்கு முன்பு கட்டுப்படுத்தப்பட்ட பள்ளத்தாக்கு மூலம் தூரத்தை குறைத்திருக்கலாம். இறுதியில் சாத்தியமில்லை என்று கருதப்பட்டாலும் இந்த 2 சூழ்நிலைகளும் தேடுதல் முயற்சியை பாதித்தன. தெற்கு இந்திய பெருங்கடலின் தொலைதூர பகுதியில் விபத்துக்குள்ளாகும் நோக்கத்துடன் கேப்டன் விமானம் 370 இயக்கி இருந்தால் அவரது நோக்கம் இன்னும் பெரிய மர்மமாகும். ஜகாரி அகமது சாவுக்கு 53 வயது. அவருக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். அவருக்கு 18 மணி நேரத்திற்கும் மேலான விமான அனுபவம், களங்கமற்ற பதிவும் இருந்தது. நிதி சிக்கல்கள் இருப்பதற்கான எந்த ஆதாரமும் புலனாய்வாளர்களுக்கு கிடைக்கவில்லை. காணாமல் போவதற்கு முன்பு அவரது மாதாந்திர செலவுகள் அசாதாரணமான எதையும் குறிக்கவில்லை. அவருக்கு மனநோய் வரலாறு இல்லை. வாழ்க்கை முறையோ அல்லது நடத்தையிலேயோ சமீபத்திய மாற்றங்கள் எதுவும் இல்லை. அவர் பினாங்கு தீவில் வளர்ந்தார். இது பினாங்கின் தென்மேற்கே விமானத்தின் 2வது திருப்பம். கேப்டன் தனது சொந்த ஊரின் இறுதி பார்வையை பெறுவதாக சிலர் யூகிக்க வழிவகுத்தது. விமானம் 370 புறப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு ஜனநாயக எதிர்க்கட்சி தலைவரின் தீவிர ஆதரவாளராக ஜகாரி இருந்ததால் கடத்தல் அரசியல் ரீதியாக தூண்டப்பட்டிருக்கலாம் என்று சிலர் நம்புகிறார்கள். மற்றவர்கள் திருமண பிரச்சனைகள் குறித்து உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகளை சுட்டிக்காட்டுகின்றனர். ஆனால் இது அதிகாரப்பூர்வ விசாரணையால் முரண்படுகிறது மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் மறுக்கப்படுகிறது. இறுதி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே உண்மையான முரண்பாடு என்னவென்றால் கேப்டன் கடைசியாக வாய்மொழி தொடர்பின் போது ஒதுக்கப்பட்ட ரேடியோ அதிர்வெண்ணை மீண்டும் செய்ய தவறிவிட்டார். சில நிமிடங்களுக்கு முன்பு கேப்டன் சரியாக செய்ததைப் போல ஒதுக்கப்பட்ட அதிர்வெண்ணை மீண்டும் செய்வது வழக்கமான நடைமுறையாக இருந்திருக்கும். Hi everyone, this is a YouTube video that I made as a community service. இந்த தவறு ஒரு தவறை தவிர வேறு எதையும் குறிக்கிறதா என்பது யாருடைய சிறந்த யூகமாகும். எல்லா கணக்குகளின்படியும் கேப்டன் ஜகாரி ஒரு அன்பான மற்றும் மரியாதைக்குரிய விமானி. அவர் சமூக ஊடகங்களில் பகிர்ந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களால்
விமான பயணத்தில் ஆர்வமாக இருந்தார் என்பது தெளிவாக தெரிகிறது. துணை விமானி இன்னும் குறைவாகவே கவனிக்கத்தக்கவராக காணப்பட்டார். ஃபரூக் அப்துல் ஹமீத் 27 வயதுதான் அவருக்கு ஆகிறது. அவர் சக விமானியை மணக்கவிருந்தார். இந்த விமானத்தில் 30 மணி நேரம் மட்டுமே இருந்த போதிலும் அவருக்கு கிட்டத்தட்ட 3000 மணி நேர விமான பயண அனுபவம் இருந்தது. ஜகாரியாவை போலவே ஃபரீதுக்கும் நிதி, மன அல்லது தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லை. மேலும் அவர்கள் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. மற்ற விமானியின் தலையீடு இல்லாததால் விமானியால் தூண்டப்பட்ட கடத்தலின் நம்பகத்தன்மையை சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். சரி, 2014 பிப்ரவரியில் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானம் 702 துணை விமானியால் கடத்தப்பட்ட போது கேப்டன் குளியலறையில் ஓய்வெடுக்கும் வரை காத்திருந்து பின்னர் விமானியின் கதவை பூட்டினார். பின்னர் துணை விமானிக்கு இத்தாலி செல்லும் விமானத்தை சுவிட்சர்லாந்துக்கு திருப்பிவிட்டு புகலிடம் கோர சுதந்திரம் வழங்கப்பட்டது. விமானம் 370 துணை விமானியை பற்றிய ஒரே குறிப்பிடத்தக்க ஆதாரம் அவரது தொலைபேசி மட்டுமே. ரகசிய ஆவணங்கள் கசிந்தபோது அவை நீண்ட காலமாக பரவி வந்த மற்றொரு வதந்தியையும் உறுதிப்படுத்தியது. அதாவது விமானம் 370 பினாங்கு தீவை நெருங்கிய போது ஒரு செல்போன் கோபுரம் துணை விமானியின் iPhone 5s உடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தியது. புலனாய்வாளர்களின் கூற்றுப்படி ஊடகங்களால் பரவலாக அறிவிக்கப்பட்டபடி இது ஒரு தொலைபேசி அழைப்பு அல்ல, ஆனால் ஒரு தானியங்கி இருப்பிட சமிக்கைக்கு மட்டுமே. இந்த தகவல் ஏன் பொது அறிக்கைகளில் இருந்து தவிர்க்கப்பட்டது என்பது நமக்கு ஒருபோதும் தெரியாது. எனவே இவை அனைத்தையும் பற்றி என்ன சொல்வது? ஒருபுறம் உருவகப்படுத்தப்பட்ட விமான பாதை சந்தேகமாக தெரிகிறது. மறுபுறம் 2 விமானிகளின் குணாதிசயங்களில் ஏதேனும் கணிசமான சந்தேகத்தை ஏற்படுத்துவது கடினம். கிடைக்கக்கூடிய ஆதாரங்களுடன் ஒரு கடத்தல் ஒத்துப்போகிறது என்பதை மறுப்பதும் சமமாக கடினம். மீண்டும் சில முக்கியமான மற்றும் நேரடியான ஆதாரங்களை நாம் காணவில்லை. இப்போதைக்கு விமானம் 370 காணாமல் போனது ஒரு மர்மமாகவே இருக்கிறது.